Hi, hello, and welcome people to my third podcast. This is how small businesses can compete with big brands. சின்ன சின்ன பிஸ்னஸ்கள் எப்படி வந்து ஒரு பெரிய மல்டி மில்லியன் டாலர்லாம் கிடையாது. உங்களோட ஃபீல்டை எடுத்துக்கும் போதே உங்களோட பெரிய லெவலில் ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாரு. அவரோட எப்படி வந்து ஈஸியாக காம்படிட் பண்ணி நம்மளால் இந்த பிஸ்னஸை வந்து இது பண்ணுறோம் அப்படிங்கிறத இது ஒரு சின்ன பாட்காஸ்ட் மாதிரி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ பெரிய பிஸ்னஸ் மட்டும்தான் ஜெயிக்குதுன்னே வச்சுப்போமே. அப்போ ஹவு த ஸ்மால் பிஸ்னஸஸ் இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஸ்மால் பிஸ்னஸஸ் இருக்காது தானே. ஸோ அப்போ தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி விச் ஸ்மால் பிஸ்னஸ் ஹேவ் அண்ட் தேர் இஸ் சம்திங் விச் மேக்ஸ் தி ஸ்மால் பிஸ்னஸ் டு ரன். அப்போன்றபோது என்ன அப்படிங்கிறத முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து பெரிய பெரிய கம்பெனிஸை நம்ம காப்பி பண்ணுறது கிடையாது. நாம் பெரிய கம்பெனி பண்ணாததை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஸ்மால் பிஸ்னஸஸ் வந்து சஸ்டெயினாக ரன் ஆகுது அப்படிங்கிறது வந்து என்னோட முக்கியமான பாயிண்ட். ஸோ விச் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் எனி டைப் ஆஃப் பிஸ்னஸ் விச் இஸ் ஸ்மால் பிஸ்னஸ். என்ன அப்படின்னா, நம்மளுக்கும் பெரிய பிஸ்னஸ்க்கும் இல்லாத ஒரே ஒரு அவங்கக்கிட்ட இல்லாதது நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த டைரக்ட் கனெக்ஷன் டு வித் தி கஸ்டமர்ஸ். பிக் பிராண்ட்ஸ் வென் தே டெவலப் தி ஓனர்ஸ் think of something big and they go on big, but they don't have direct customer interaction. So they அவங்களுக்கு எப்படி இந்த இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பெரிய பிராண்ட்ஸ் வந்து மணி வருது, ரீச் வருது, ரெக்கக்னைசேஷன் வருது. பட் ஸ்மால் பிஸ்னஸஸ் ஸ்பீடு இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, கஸ்டமரோட க்ளோஸ்னஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ தட் வி கேன் நம்மளால் கஸ்டமர் டேரெக்டாக என்ன வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்கங்கிறத புரிஞ்சுக்க முடியும், என்ன மாதிரி நம்மக்கிட்ட வேணும்னு நினைக்கிறாங்கன்றது தெரியும். ஸோ வி கேன் ஹேக்ட் அப்பான் தட். நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளால் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணி நம்மளோட கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும்னு நம்மளுக்கு தெரியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம நிறையா இடங்களில் வந்துட்டு ஈஸியாக அவங்கள வந்து பீட் பண்ணிடலாம். அதே மாதிரி அவங்க இதை பண்ணிட்டாங்க, நான் என்ன பண்ண போகிறேன்னு நினைக்காம நம்மளோட கஸ்டமரை நம்ம கிங் மாதிரி சர்வ் பண்ணோம் அப்படின்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்காக வேர்ட் ஆஃப் மவுத்தில் நம்மளுக்கு he or she will bring more than 100 customers to us. நம்மளை வந்து கஸ்டமரை வந்து புரிஞ்சுக்கிட்டோம், அவங்க நம்மளுக்கு நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ண ரெடி, நம்ம அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ண ரெடி அப்படின்னா அவங்க ப்ரைஸை பார்க்கவே மாட்டாங்க. தே பில்ட் லாயல்ட்டி. நம்ம எந்த அளவுக்கு அவங்கள வந்து லாயலாக ட்ரீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தே லாயலாக இது பண்ணுவாங்க. இங்கே வந்து இப்போ சப்போஸ் நம்ம ஒரு பெரிய லைக் வி கேன் டேக் ஸ்டார்பக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் குளோபல் செயின்ஸ் வச்சுருக்கவங்க இந்தியாவிலேயே நிறைய இடத்துல ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயே இருக்காங்க. பட் அவங்களோட அட்வர்டைஸிங் பட்ஜெட்டு நம்மளால் மேட்ச் பண்ண முடியாது. ஆனால் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே அவங்க நேம் தெரியும், அவங்க எப்படி இருப்பாங்கன்றது தெரியும், அவங்களோட கம்யூனிட்டி எப்படி இருக்கும். ஸோ தே கிரியேட் அ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஆனால் ஸ்மால் பிஸ்னஸ்மேன்ஸ் நம்ம வந்து அப்படி பண்ண வேண்டாம். நம்ம ஒரு கஸ்டமரையும் ஒரு இது நம்ம பார்த்தாலே அவங்களுக்கு சந்தோஷம் வர மாதிரி அந்த கேஃபேல அவங்களை க்ரியேட் பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நம்ம வந்து அந்த இது பண்ணுறதுக்காக. ஆனால் இந்த செயின் ஸ்டோர்ஸ், பிக் ஸ்டோர்ஸ்லாம் வந்துட்டு அவங்கவுங்க என்ன டாப் மேனேஜ்மெண்ட் டிசிஷன் பண்ணுதோ அதை தான் அவங்களால தர முடியும். ஆனால் அதுவே நம்ம அப்படி கிடையாது. ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்மேன்ஸ் அப்படி கிடையாது. அவங்க என்ன ஆஃபர்ஸ் வேணுமோ அவங்களே ஃப்ளெக்சிபிளாக இது பண்ணலாம், அவங்க கஸ்டமரை பேஸ் பண்ணி இது பண்ணலாம், அவங்களுக்கு ஈஸி ப்ரைஸிங் சேஞ்ச் பண்ணலாம், சர்வீஸ் இன்னும் பெட்டராக பண்ணலாம். சில பிராண்ட்ஸ்லாம் ரொம்ப நாள் கழித்து வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் யூ ஹவ் பாட் சம்திங், ஏன்னா அதோட ரிட்டர்ன் வந்து ரொம்ப லேட் ஆகுது, டிலே ஆகுது. அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் அதை ரொம்ப குயிக்காக பண்ண முடியும். பிகாஸ் வி ஆர் டேரக்ட்லி அங்கே இருக்கோம், நம்ம அதை பார்க்குறோம், அதை எப்படி பண்ணணுங்கிறத பார்க்குறோம். ஸோ அதை டேரக்ட்லி இது பண்ணுறோம். ஸ்பீட் வின்ஸ் தி மார்க்கெட். கஸ்டமர் ஃபீட்பேக்குங்கிறது வந்து தங்கம் மாதிரிங்க. எனி பிஸ்னஸ், பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே ரிப்போர்ட்ஸ் அதோட பேசிஸில் தாங்க ரன் ஆகும். ஆனால் நம்ம அப்படிலாம் தண்ணவே தேவையில்லை. நம்ம டேரெக்டாகவும் இருக்கோம், நம்மளால் இம்ப்ரூவும் டக்குன்னு உடனே அந்த ஸ்கேலில் பண்ணி என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம உடனே வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இது மாதிரி நம்ம பிக் பிராண்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அனலைசிஸ் பண்ண முடியும். அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம சின்ன பிராண்டாக இருந்தால் கூட போதும், நம்ம ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணாலும் ஓகே. நம்ம ஈஸியாக வந்து இதை வந்து நம்ம மூவ் ஆன் பண்ணி கொண்டு போயிடலாம்.
தட் இஸ் நாட் அன் இஷ்யூ, தட் இஸ் நாட் அ பிக் திங் டு பி வரிங் அபவுட். நம்ம நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு எப்படி ஜென்யூனான சர்வீஸ், பர்ஃபெக்ட் டைமிங்கில் டெலிவரி பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஹிஞ்சஸ் விச் தே ஃபேஸ் இன் தி பிக் அவுட்லெட்ஸ், அதாவது சின்ன அந்த டைமிங் இஷ்யூவோ இல்லை அந்த மாதிரி இஷ்யூவெல்லாம் நம்மளால் அது ஈஸியாக மோல்ட் அவுட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா we are the champions, and we can even outrule big entities if the small entities work in an orderly manner without any kind of போட்டியோ பொறாமையோ அது மாதிரி எதுவும் இல்லாமல் நம்மளால் முடியும், நம்ம கஸ்டமருக்கு நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத எஜுகேட் நம்ம கஸ்டமருக்கு பண்ணோம் அப்படின்னா கஸ்டமர் வில் ஆல்வேஸ் கம் பேக் டு அஸ். ஆஸ் ஆஃப் நான் ஒரு பிஸ்னஸ், நான் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் வந்து நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது தேவர் நோ, என்னை வந்து எல்லாருக்கும் எங்கள் அப்பாவை எனக்கு தெரியும், பட் என்னோட ரீட்டைல் அவுட்லெட்டை தெரிய வைக்கிறதுக்காக ஐ ஹவ் ஸ்ட்ரகிள் மெனி டைம்ஸ். அண்ட் ஈவன் டுடே நான் வந்து அதை இன்னும் நிறைய நான் பண்ணணும்னு நினச்சி டுடே ஐ ஹவ் ஸ்டார்டட் மேக்கிங் கான்செப்ஷுவல் வீடியோஸ், ரீல்ஸ் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் வி மேக் லாட் ஆஃப் திங்ஸ். நான் ஒரு ஸ்மால், ஐ எம் ஆல்சோ கன்சிடர் ஈவன் தோ ஐ ஆம் அ பிக் என்டிட்டி, இப்போ நான் ஒரு பெரிய என்டிட்டியாக இருந்தாலுமே நான் என்ன ஸ்மால் பிஸ்னஸ் தான் பார்க்க முடியும். பிகாஸ் என்னோட கம்பேட்டிட்டர்ஸ் எல்லாருமே வந்து இட்ஸ் அ ஹியூஜ் லெவல். என்னோட கம்பேர் பண்ணும்போது அவங்கெல்லாம் பெரிய, நான் எப்படி அவங்கள நான் சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட் தான் என்னோட கஸ்டமர்ஸ் கிட்ட, நீங்கள் ப்ரைஸிங் வந்து 1000 to 2000 டிஃப்ரென்ஸ் அதெல்லாமே நீங்கள் பார்க்காது. நீங்கள் கொடுக்க போகிற அந்த 2000 வந்து எங்களோட கஸ்டமர் சர்வீஸ்க்காக நீங்கள் தரப்போகிறீங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் எப்போயுமே ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன். பிகாஸ் நான் என்னோடய ஹைராக்கி டேர்ம்ஸை வந்து நான் ரொம்ப கிளாரிட்டியாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வச்சுருக்கேன். எப்படி வந்து இந்த கஸ்டமர்ஸ்ட்டை வந்து நம்ம அந்த ப்ராடக்டை வந்து தெளிவாக கொண்டு போகணும். நான் ஒரு க்ளீன் மேப் வச்சுருக்கேன், ரூட் மேப் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் பில்லிங் நடந்த அடுத்த நிமிஷம் என்ன பண்ணணும், ப்ராடக்ட் எப்படி டெலிவரி ஆக போகுது, எந்த வேர்ஹவுஸ்லேருந்து போக போகுது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ண சொல்வேன். நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன்னா, இந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிடுச்சா, அந்த கஸ்டமருக்கு ப்ராப்பர் கண்டிஷனில் ரீச் ஆயிருக்கா, டெலிவரி பண்ண பர்சன் கரெக்டாக கொடுத்தாரா, அவர் வைக்க சொன்ன இடத்துல வச்சுட்டாங்களா அப்படிங்கிறது, எந்த வண்டியில் போச்சு, யார் டிரைவர், ஹூ அன்லோடட் இட், எவ்ரி திங் வில் பி ரெக்கார்டட். நெக்ஸ்ட் கட்டத்தில் என்னென்னா கால் புக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும் அந்த கஸ்டமருக்கு, விச் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஐ மேக் ஷூர் தட் everything is being followed. I make a person to call them, சார் பர்சன் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாரா, உங்களுக்கு எத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, அப்போ நாங்கள் இதை உங்களுக்கு திரும்ப எத்தனை மணிக்கு ஃபாலோ பண்ணுறோம், இதை நாங்கள் முடிச்சு கொடுக்கலன்னா நீங்கள் எங்கள் எந்த நம்பர் கால் பண்ணுங்கள், நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோம். இஃப் சம்திங் இஸ் நாட் கோயிங் குட், ஏன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸில் இதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த டைமில் தே எஸ்கலேட் தி கால் டுவர்ட்ஸ் மீ அண்ட் ஐ வில் see through it. ஸோ இப்படிலாம் பண்ணி தான் நான் ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ண வைக்கிறேன், வின் பண்ணவும் வைக்கிறேன். தட் இஸ் தி அல்டிமேட் ஏம் ஓவர் ஹியர். இதை நான் ஃபைனலாக எப்பயுமே சொல்கிற மாதிரி சிம்பிளாக ஒரு 3 வார்த்தையில் சொல்கிறேன். யூ do not need to big win. You need to be focused, fast and customer obsessed. Thank you, and I will meet you in the next podcast with an interesting topic. Thank you, thank you, thank you.